இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் அமேசிங்கிற மன்வா சீரிஸோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். இதான் லாஸ்ட் பார்ட். இதுல போன பார்ட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா அந்த பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினி வந்திருப்பா. ஹீரோவும் ஹீரோயினியும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் அரசரை பார்க்கலான்னு போறப்ப குறுக்கேல அண்ணன் வருவான். அவன் தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோவே. அந்த அண்ணன் என்கிட்ட எதுவும் சொல்லணுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேச, இவன் கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே நிக்க ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பாளா, சண்டை கிண்டை போட ஆரம்பிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் காட்டுறாங்க. உடனே ஹீரோயினி சொல்றா, என்னாலதான் நீ போய் பேசலன்னா பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன், நீ போய் பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்ல, உடனே பிரின்ஸ் சொல்றான், இப்பதான்ப்பா என்ன ஒருத்தவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி பத்திட்டு பேச, ஹீரோயினி சொல்றா, அப்படி உங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி நானும் வேணா கூட வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பிரின்ஸ் கூட போறான். ஹீரோயினி பாக்குறா, இவன் என்ன நம்மள கிரவுன் பிரின்ஸ்கிட்ட பேச விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதோட அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னடா திடீர்னு நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்பா என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஏன்னா இவங்க அரச குடும்பத்துல இருந்து வந்தவங்கல்ல, அதனால இப்பெல்லாம் சொல்ல, என்ன நீ தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன், ஏன்னா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு இந்த அரச குடும்பத்தோட நேமே கொடுக்கலையாம். இஸ்கான் அனகர்னு சொல்லிட்டு வேற ஒரு நேமை கொடுத்து ஒரு டியூக்கா தான் வச்சிருக்காங்க. அரச குடும்பத்து நேமான அந்த கிறிஸ்லின் லூ குரோசான்ங்கிற அந்த குரோசான் பேரை இவனுக்கு கொடுக்கவே இல்லை. சொல்ல போனா அரச குடும்பத்திலேருந்து ஹீரோவை விலக்கி வச்சுட்டாங்க. அதான் விலக்கி வச்சுட்டீங்களடா, இப்ப என்ன உங்களுக்கு கஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினிங்க ஓடி வந்துட்டா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா கிரவுன் பிரின்ஸ்கிட்ட பேசணும், அப்பதான் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாச்சும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவ சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இப்படி வெளில வந்து நிப்பால, அந்த நேரம் பார்த்து அண்ணனும் தம்பியும் பேசிட்டு அண்ணன் வேகமா வெளில வருவானா, அவ்வளவுதான் ஹீரோயின் அங்கிருந்து போறதை பாத்துடுறான். உடனே ஹீரோயினி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ஒரு விளைவை பேசினா அதை ஒட்டிக்கிட்டு இருப்பாளோ, சரி நம்ம தம்பி எதுக்கு இந்த டெலிண்டா கூட சுத்துறான் அதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டெலிண்டாவோட கையை பிடிச்சி பேசுற மாதிரி கையை பிடிக்கிறானா. பார்த்தா ஹீரோயினிக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சோன்னே அந்த அண்ணனா அதிர்ச்சியா நிக்கிறான். அவன் கையை பிடிச்சதை பார்த்துட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். அண்ணனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டெலிண்டாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்குப்ப அண்ணன் சொல்றான், ரூயன் அத நீதானா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஏறினே அதிர்ச்சி ஆயிடுறா. ரூயனா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா அது நீதானா, திரும்பி வந்துட்டியா, அப்போனா ஏன் நீ இஸ்கான் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர, வேகமா இஸ்கான் அவனை பிடிச்சி தள்ளிட்டு அங்க டெலிண்டாவை கூட்டிட்டு வேகமா வந்துடுறான். அப்படி இங்க காட்டுறாங்க, ஹீரோவும் டெலிண்டாவும் தான் அங்க உட்காந்துருக்காங்க. டெலிண்டா யோசிச்சுட்டு இருக்கா, ஆமா அந்த பிரின்ஸ் நம்ம கையை பிடிச்சப்ப ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றான், அரச குடும்பத்துக்குன்னே ஒரு பவர் இருக்குமா, அதாவது அவங்க அப்படி ஒருத்தவங்களோட கையை பிடிச்சா அவங்களோட சோலை அப்படியே அவங்களால ரீட் பண்ண முடியுமா, அந்த பவர் எங்க அண்ணனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த பவர் கிடையாதான். அதனால அரசர் என்ன பண்ணிருக்காரு, இவன் எனக்கு பிறந்த புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல சந்தேகப்பட்டு சின்ன பிள்ளையில இருந்து இவன் தனியா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்ல தான் வச்சு வளர்த்துருப்பாரு. யாருமே கண்டுக்க கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ரூயன் ஒரு ஹோப்பா வந்தான்னு சொல்லிட்டு ரூயனை பத்தி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் சொல்றதை கேட்டு இஸ்கானுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கவலையா பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வருது, ஆமா நம்ம அடிக்கடி கனவுல ஒரு குட்டி பையனை பார்ப்போம்ல சகப்பு கலர் கண்ணோட, ஒருவேளை அது இஸ்கானா தான் இருக்குமோ, அப்படி இவனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பையன் உட்காந்துட்டு ஹீரோயினி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ணுவானே, நீ சாகுறதா இருந்தா அதை நானே பண்றேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதுவும் இஸ்கானா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. அதோட ஹீரோட்ட கேட்கறா, இந்த பேலஸ்ல ஒரு குட்டி பையன் இருந்தானே அப்படின்னு சொல்றப்பயே ஹீரோ அப்படியே அதெல்லாம் நிப்பாட்டுறான். அதை பத்தி எல்லாம் பேசல. இங்க பாரு டெலிண்டா, நீ அந்த பேலஸ்ல இருந்த பையனை பத்தியோ இல்ல அந்த கிரவுன் பிரின்ஸை பத்தியோ அதை பத்திலாம் நீ யோசிக்க தேவையில்ல, இப்ப நான் உன் முன்னாடி இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயினியோட கையை பிடிச்சி கிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி சொல்லிட்டு அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த பேலஸ்ல இருந்தானா குட்டி பையன், அவனை பத்தி எல்லா இடமும் விசாரிச்சு பார்த்துருக்கா. யாருக்குமே அது தெரில, யாரா இருப்பான் அந்த பையன், எங்க தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய குடிச்சிடுறா. அப்படியே மேக்க வர மாதிரி இருக்கா. பார்த்தா ஹீரோ தான் பிடிக்கிறான். ஆனா ஹீரோயின் கிரவுன் பிரின்ஸ்னு நினைச்சுக்கிறா. அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ அப்படியே கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் வண்டியில தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, அந்த சிவப்பு கலர் கண்ணு இருந்தானே குட்டி பையன், அவனை பத்தி நான் நிறைய தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல, அவன் எங்க இருக்கானே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், நீ ஏன் அப்படி அந்த பையனை தேடுற, உனக்கும் அந்த பையனுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றப்ப இவ யோசிக்கிறா, அந்த பையனை ஃபர்ஸ்ட் நான் கனவுல பார்த்தப்ப அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு, அவன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா கவலைப்படாத, உனக்கு அந்த அளவுக்கு அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நிச்சயம் ஒரு நாள் அவனை பார்ப்ப, நம்ம ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம் இறந்ததுக்கு அப்புறம் கூட, அது மாதிரி நீ நான் அவனை பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதோட கேட்கறான்,
நீ எதுக்கு அந்த கிரவுன் பிரின்ஸையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன்னா வந்து அங்கே கூட கிரவுன் பிரின்ஸ் பேர தானே சொல்லியிருப்பா. வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கேட்குறான். அதோட அவன் ஒண்ணும் நீ தேடிட்டு இருக்க அந்த பேலஸ்ல இருந்த குட்டி பையன் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றானா, ஹீரோயினி பார்த்துட்டு, இல்ல நான் அதுக்காக அப்படி சொல்லல. என்ன உங்களுக்கு பொறாமையா? நீங்க இப்படி அழகான ஒருத்தர் என் கூட இருக்கிறப்ப, வேற ஒரு பையன நான் தேடுவேனா என்ன? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயினி சிரிச்சுட்டு இருக்க, ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதோட வந்துட்டு ஹீரோயினி சொல்றா, எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதோட எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னன்னா, அப்ப ரூயனா நான் இருந்தப்ப என்ன கொன்னது நீங்க தானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுர்றா ஹீரோ கிட்ட. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, உன்ட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயினியும், சரி நீங்க ஏதோ சொல்ல வேணாம்னு நெனைக்கிறீங்க, சொல்ல வேணாம். அந்த விஷயத்த பத்தி உங்கள்ட்ட நான் எதுவும் கேட்கவும் போறதில்ல. அதோட எனக்கு இப்ப என்ன ஒரே ஒரு நோக்கம்னா, பாஸ்ட்ல என்னமோ நடந்துச்சு. சரி. ஆனா இப்ப வந்து நான் என் முன்னாடி இருக்கவங்கள முழுசா நம்பணும்னு நெனைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் நடந்த என்கேஜ்மென்ட்க்கு உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறேன். உங்கள நான் முழுசா நம்பலாமா? நீங்க என்ன எதுவும் காயப்படுத்திற மாட்டீங்களே! அப்படிங்கிற மாரிலாம் கேட்க, ஹீரோவும் "உன்ன நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பத்திரமா உன்ன பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் சத்தியமே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்கான். அப்படி நான் உண்மையெல்லாம் உன்ட்ட சொன்னா, நீ என்ன விட்டு போயிருவ. ஆனா கொஞ்ச நாள் காத்துரு. எல்லா உண்மையுமே நான் உன்ட்ட சொல்லுவேன் டெலின்டா. அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு கிரவுன் பிரின்ஸ காட்டுறாங்க. அவனுக்கு ஒரே சந்தேகம். ரூயன் திரும்பி வந்துட்டா. வந்திருந்தா அவ என்ட்ட தான் வந்திருக்கணும். என்ன தானே அவ காதலிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப எப்படி அவ வந்து இஸ்கான் கூட சுத்திட்டு இருக்கா? என்ன நடக்குது? ரூயன்ட்ட நம்ம எல்லா உண்மையுமே சொல்லணும். அப்படிங்கிற மாரிலாம் இவன் பார்த்துட்டு இருக்க. அப்படி இங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்ட்டா. இந்த மாதிரி அத பத்திலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவ மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கிரவுன் பிரின்ஸ் சொன்னானா, "ரூயன் திரும்பி வந்துட்டியா? ஆனா ஏன் இஸ்கான் கூட இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுருப்பானா, அதே ஓடிட்டு இருக்கா. அவன்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாளே பார்த்தா, அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து வீட்ல நிக்கிறான். "வந்துட்டான்டா. தம்பிய மாரியே இருக்கிறான்டா அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவன் கூட பேச பாக்க, இது மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ ரூயன் தான் திரும்பி வந்துட்ட. அப்படி நீ வந்து ஏன் என்கிட்ட வராம இங்க இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஏன்னா எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றா. பழச மறந்துருச்சா? அப்ப எதுக்கு நீ இஸ்கான்ட்ட மட்டும் போன? அப்பன்னா என்ன மட்டும் மறந்துட்டியா? இஸ்கான மட்டும் ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்க, அப்பல்லாம் இல்ல. தற்செயலா தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப, தற்செயலானா நீ அவன ரோட்ல பார்த்த, அப்புறம் கடைசியா உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சா? அப்படிங்கிற மாரி அந்த கிரவுன் பிரின்ஸ் கேட்க, ஆமா அப்படிதான் நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றா. எது? அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். இவளும் பார்க்குறா. ஏன் இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எனக்கும் இஸ்கானுக்கும் இடையில அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ்ட்ட கேட்டா, ஆனா அவன் அத பத்தி சொல்ல மாட்றான். சரி, அப்படி உங்களுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா நீனும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபியூச்சர்ல சந்தோஷமா வாழுவோம்னு கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தோம். அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்றான். இது லவ் பண்ணோமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமா என்ட்ட அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அத நீ பார்த்தீன்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும். அப்படிங்கிற மாரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அங்க இஸ்கான் வந்துடுறான். என்னன்னா, இந்த கிரவுன் பிரின்ஸ் வந்தப்பயே அங்க இருந்த கார்டு வந்து இஸ்கானுக்கு லெட்டர் போட்டுட்டான். இது மாதிரி கிரவுன் பிரின்ஸ் இங்க வந்திருக்கான் வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோ வேகமா இங்க வந்துட்டான். வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என் ஃபியான்சிட்ட தனியா பேசியிருப்ப. உன்ன தான் அவள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனடா. அதோட வா டெல்லின்னு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினிய கூட்டு போக, அந்த அண்ணன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இஸ்கான் இறந்து போன ரூயன் அப்படியே கையில தூக்கிட்டு வந்திருப்பான். இவன் பார்க்குறான். என்னாச்சு? ரூயன் என்ன தூங்குற மாரி இல்ல. இறந்துட்டாளா? அவளுக்கு என்னாச்சு? என்னடா பண்ண அவள? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருப்பான். அந்த ஞாபகம்லாம் வந்துகிட்டு இருக்கு. உடனே அண்ணன் கத்த ஆரம்பிக்கிறான். ரூயனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள்ட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அவளுக்கு தெரியுமாடா? நீ தான் அவள கொன்னேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்படியே ஹீரோயினி அதிர்ச்சி ஆயிடுறா. இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, பார்க்குறப்பயே தெரியுது. அவளுக்கு எந்த உண்மையுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றப்பயே, உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணன புடிச்சு உலுக்கிட்டு இருக்கான். அவன்ட்ட இப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேனே, என்னடா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரிலாம் 2 பேரும் சண்டை போடுற மாரி போறாய்ங்க. நம்ம ஹீரோயினி வந்து கத்துறா. போதும் நிப்பாட்டுங்க. அதோட ஹீரோட்ட கேட்கிறா. இது மாதிரி பாஸ்ட்ட பத்தி எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். அத பத்திலாம் நினைக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி இவ சொல்ட்டா. இருந்தாலும் என் மனசு இப்ப அடங்க மாட்டேது. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். பாஸ்ட்ல உனக்கும் எனக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப, அண்ணன் வந்து சொல்றான். "ரூயன் அவன் என்ன சொன்னாலும் நம்பாத. அவன் வந்துட்டு பொறாமையில தான் உன்ன கொன்னான். ஏன்னா நீனும் நானும் லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு அந்த பொறாமையில உன்ன கொன்ட்டான்." அப்படிங்கிற மாரி அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். அதோட ஹீரோ சொல்றான். "டெலியன்டா நீ வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு. என்னோட அக்கா. என்னோட உண்மையான காதல். ஒரே ஒரு காதல். அதோட நான் உயிரோட இப்ப வாழ்றதே உன்னால மட்டும்தான்." அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்றான். அதெல்லாம் ஹீரோயினி கேட்டுட்டு, என்னமோ அது மாதிரி நம்ம 2 பேரும் பாஸ்ட்ல லவ் பண்ணியிருந்தா, நீ ஏன் என்ட்ட எந்த உண்மையுமே சொல்லல? அப்படி நீ தான் என்ன கொன்னேன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சா நான் உன்ன விட்டு ஓடிருவேன்னு சொல்லிட்டு தானே அத நீ சொல்லல. அப்பன்னா இவ்வளோ நாள் என் கூட இருந்தது எல்லாமே வெறும் நடிப்பு தானா? அப்படிங்கிற மாரிலாம் அவ கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோவா அதெல்லாம் இல்ல டேலியன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி சொல்லிடுறா, அப்படி நீ உண்மையா நான் காதலிக்கிறேன்னா, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லு அப்படிங்கிற மாரி ஹீரோட்ட கேட்கிறா. அப்படியே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஹீரோயினி இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினி இந்த நாவல் உலகத்துக்கு வந்தப்ப அங்க வந்து பாடி இருக்கும். டெலிண்டாவோட பாடி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போகலான்னு இவ ட்ரை பண்ணுவா. பார்த்தா அவளை சுத்தி வந்து ஏதோ ரிச்சுவல் நடந்துகிட்டு இருக்கு. அவளை சுத்தி ஏதோ ஷீல்டு போட்டிருக்காங்க. அதனால இவளோட சோலால அதுக்குள்ள போக முடியல. ஐயோ என்னால போக முடியலையே, ரொம்ப லேட் ஆச்சுன்னா நான் அப்படியே மறைஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பயே அங்கதான் அந்த ரூ என்கிற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதோட பாடி அங்க இறந்து போய் கிடக்கும். அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோயினி போயிருவா. அதுல இருந்து எந்திரிக்கிறப்பயே பார்த்தா அங்க வந்து நிக்கிறது நம்ம ஹீரோ சின்ன பையனா. அவன் வந்துட்டு பாக்குறான், என்ன நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் எந்திரிச்சிட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே, எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ வந்து டைரி வச்சிருந்திருக்கா இந்த ரூ என்கிற கேரக்டர். அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஹீரோவை தான் அரச குடும்பத்துல இருந்து தனியா ஒதுக்கிட்டாங்கல்ல, அதனால அவனை பாத்துக்க யாருமே கிடையாது. இந்த ரூ என்கிற ஒரு பிரீஸ்டஸ் தான் விட்டுருக்காங்க. அவ வந்துட்டு ஒழுங்காவே பாத்துக்கல, அந்த பையனை பாத்துக்க யாருமே வரமாட்டாங்க. அதோட யாருமே கண்டுக்கவே இல்லை ஹீரோவை. அதனால இவ வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கா. காலையில ஜில்லு தண்ணியை ஊத்தி எழுப்புறது, அவனுக்கு வேணுக்குன்னு சாப்பாடை லேட்டா கொடுக்கறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருட்டிலேயே அவனை உட்கார வச்சிருக்குது. இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இவளுக்கு வந்து ஜாலியா இருந்திருக்கு அந்த ரூயன் கேரக்டருக்கு. இப்படி ஒருத்தரை கொடுமைப்படுத்துறது, இப்படிதான் அந்த நம்ம ஹீரோவை நடத்திட்டு இருந்திருக்கா இவ்வளோ நாளா. அதெல்லாம் படிச்சு பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாயிரும். பாவம் அந்த பையன் அப்படி என்ன பண்ணிட்டான்னு, இந்த ரூயன் கேரக்டர் இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு அவளோட ஷெடியூல்லாம் பார்த்துருப்பா, என்னென்ன எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோக்காக போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ கூடயே உட்காந்து சாப்பிட்றா. ஹீரோ பார்க்குறான், இவ்வளோ நாள் வந்து இந்த கேரக்டர் இப்படி இல்லையே, எப்படி திடீர்னு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எதுக்கு நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க, என் கூட உட்காந்து சாப்பிட்ற, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நம்ம ஹீரோயினி சொல்றா, ஏன்னா நீங்க ரொம்ப தனிமையா இருக்கீங்க, அதனாலதான் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ பார்க்குறான். தனிமையா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோடய இந்த மான்வா முடியுது. அதுக்கப்புறம் எந்த சாப்டருமே வரல. சீசன் 2 எப்போ வரும்னு தெரியல. இப்படியே இந்த மான்வாவை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சுல. எனக்கு இந்த மான்வா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான மான்வா சீரிஸ் எடுத்துட்டு வரேன். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.